ஓசூர் அருகே 2 கிலோ போலி தங்கத்தை கொடுத்து ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழி தோண்டும் போது புதையல் கிடைத்ததாக கூறி அல்வா கொடுத்த ஜேசிபி ஓட்டுநர் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான முத்துராமலிங்கம். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். கடந்த மே 3ஆம் தேதி தனது குடும்பத்தினருடன் இவர் ராமேஸ்வரத்திற்கு சென்றிருந்தார். அப்போது முத்துராமலிங்கத்தின் நண்பரான ராஜ்குமாருக்கு அசோக் என்பவர் போன் செய்துள்ளார். ஆந்திராவில் ஜேசிபி வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதாக அசோக் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பணியின் போது நிலத்தை தோண்டுகையில் 2 கிலோ எடையுள்ள தங்க புதையல் கிடைத்ததாக கூறியுள்ளார். அந்த தங்கத்தை யாரிடமாவது விற்று பணமாக மாற்றி கொடுக்குமாறும் அசோக் கேட்டுள்ளார். நேரில் வந்தால் தங்க நகையின் மாதிரியை தருவதாகவும் அதை சோதித்து பார்த்துவிட்டு பணம் தரும்படியும் நிபந்தனை விதித்துள்ளார். இதுகுறித்து தனது நண்பரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான முத்துராமலிங்கத்திடம் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 12ஆம் தேதி இருவரும் கிருஷ்ணகிரிக்கு சென்றுள்ளனர். அங்கு வைத்து அசோக் 1 கிராம் தங்கத்தை காட்டியுள்ளார். அதை வாங்கிச் சென்ற முத்துராமலிங்கம் ஊருக்கு சென்று சோதித்ததில் சுத்த தங்கம் என்பது தெரிய வந்தது. பின்னர் இருவரும் நேரில் வந்தால் 2 கிலோ புதையல் தங்கம் தருவதாகவும் அதற்கு ஈடாக 18 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் அசோக் அளந்து விட்டுள்ளார். அதை உண்மை என நம்பிய முத்துராமலிங்கம் தனது வீட்டில் வைத்திருந்த 11 லட்சம் ரூபாய் மற்றும் நகைகளை அடமானம் வைத்து 18 லட்சம் ரூபாயை திரட்டியுள்ளார். கடந்த 15ஆம் தேதி ஓசூரில் அசோக் கூறிய இடத்திற்கு முத்துராமலிங்கம் தனது நண்பருடன் சென்றுள்ளார். அப்போது அசோக்கிடம் 18 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து 2 கிலோ எடையுள்ள நகைகளை வாங்கியுள்ளார். காரைக்குடிக்கு வந்ததும் முத்துராமலிங்கம் ஒரு நகைக்கடையில் வைத்து 2 கிலோ நகைகளையும் சோதித்து பார்த்துள்ளார். அதில் சாம்பிளுக்கு கொடுத்த நகையை தவிர எஞ்சிய அனைத்து நகைகளும் போலி என்பது அம்பலமாகியுள்ளது. இதை அறிந்து ரியல் எஸ்டேட் அதிபர் ஆடி போயுள்ளார். தங்க புதையல் என கூறி தங்களை திட்டமிட்டு ஏமாற்றியது குறித்து ஓசூர் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநர் அசோக், அவரது கூட்டாளிகளான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் பிரபு ஆகிய மூவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2 கிலோ அளவிற்கு தங்க புதையல் கிடைத்ததாக கூறி ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 18 லட்சம் ரூபாய் நூதன மோசடி செய்த சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.